இங்க ஒரு வயசான பிச்சைக்கார ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட வந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி பூவானது கொடுத்துட்டு இருக்கான். பட் அதுக்கு அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனது பண்ணிடுறாங்க. இவங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணவும் எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு அந்த நபர் வந்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் நான் பிச்சைக்காரன் லவ் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் ஆனது பண்றாரு. எதுக்காக மறுபடியும் வந்து ப்ரொபோஸ் பண்றாருன்னு பார்த்தா இப்ப அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஒரு வேலையில வந்து சேர்ந்திருக்கான். இப்ப அந்த டாக்டர் கிட்ட நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நான் ஒரு வேலையில சேர்ந்துட்டேன்னு சொல்லி அந்த பூவை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் எனக்கு வேலையில சேர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு படிச்ச பையனா இருக்கணும் வந்து சொல்லிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிரா. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனா பூவை எடுத்துட்டு வந்து அந்த டாக்டர் முன்னாடி வந்து நீட்டிட்டு நிக்கிறான். இப்போ எதுக்கு வந்து ப்ரோபோஸ் பண்றான்னு பார்த்தா இந்த முறை பார்த்தனா அவன் நிறைய லாங்குவேஜ் ஆனதை கத்துக்கிட்டு ரொம்ப படிச்சவன் சொல்லி மறுபடியும் வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த முறை அந்த டாக்டர் பார்த்தனா படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, வாழ்றதுக்கு பணம் தேவைன்னு வந்து சொல்லிடுறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழிச்சு நல்ல பணமானதை சம்பாரிச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட வந்து ப்ரோபோஸ் ஆனது பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த முறை அந்த டாக்டர் பார்த்தனா நீ பாக்குறதுக்கு ரொம்பவே வயசான ஒரு நபர் மாதிரி இருக்க, சோ எனக்கு நம்ம பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனது பண்ணிடுறாங்க. பட் அப்ப கூட இந்த நபர் பார்த்தனா கொஞ்சம் கூட கலங்காம இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே செலவழிச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி ஆனது பண்ணி கொஞ்சம் வயசு பையன் மாதிரி பார்த்தனா அந்த பொண்ணு கிட்ட வந்து நின்னுக்கிட்டு மறுபடியும் ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவளுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட இந்த ஒரு நபரை பார்த்தனா கடைசியில் அந்த பொண்ணு நான் ஒரு டாக்டரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனது பண்ணிடுறாங்க.